ரோஸ் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வருகிற அக்டோபர் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா இட்லி கடை ரிலீஸ் ஆகுது. இட்லி கடை வந்து யாரோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா வேற யாருமே இல்லைங்க, நம்ம தனுஷ் அவர்கள் தான். தனுஷ் தான் ஹீரோவா பண்றாரு, தனுஷ் தான் டைரக்ஷன் பண்றாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பவர் பாண்டின்ற ஒரு படம் வந்து எடுத்திருப்பாரு. அது ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம். அது மத்தவங்க எல்லாம் வந்து சிலவங்க சுமாரதாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் பவர் பாண்டினே சொல்லலாம். ரொம்ப அருமையா இருக்குங்க. அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு அப்பாக்கும் ஒரு பையனுக்கும் நடக்கிற ஒரு இன்னைக்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள்ல வந்து கொண்டு போயிருப்பாங்க அந்த கதை அம்சமா. அதாவது எல்லா விதத்திலையும் பாத்தீங்கன்னா படம் வந்து அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நல்ல டைரக்ஷனும் பண்ணிருப்பாரு. அதே போல பாத்தீங்கன்னா இட்லி கடை இது வந்து ஒரு பாரம்பரியமான கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க. இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இட்லி எல்லாம் வந்து மிஷின்ல போட ஆரம்பிச்சாங்க. ஒரு மிஷின் மாதிரி வச்சு அதுல மாவு ஊத்தி அது போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீங்க கடையெல்லாம் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து உங்களுக்கு அது செட் ஆகாது. இப்ப நம்மளாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இட்லி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கல்ல ஆட்டி பாத்தீங்கன்னா அப்புறம் கிரைண்டர்ல போட்டு இல்ல மாவு போட்டு அந்த இட்லி குண்டான்ல ஊத்தி சாப்பிடுற டேஸ்டே வேறங்க. அதை விட பாத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்கல்ல ஆட்டுவாங்க பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். சோ அது வந்து அந்த பாரம்பரியமான கடையை இட்லி வந்து எந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் அந்த மாதிரி வந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறவர் தான் தனுஷ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு அந்த இட்லி கடை வச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருண் விஜயோட வந்து கிளாஷ் ஆகுது. சோ அதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி தான் வந்து இந்த கதை நகருதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலா பேஸ்டன் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சமையல்காரர், அதாவது இட்லி சுடுறதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா இட்லின்றது பாத்தீங்கன்னா நான் எதுக்காக இட்லியை பத்தி பேசினா, இட்லின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேவரட் டிஷ்ஷுங்க. நீங்க அந்த காலத்துல நீங்க ஒரு 30-40 வருஷம் முன்னாடி எடுத்துன்னு வச்சுக்கலாம், இட்லி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் வெறும் ஃபெஸ்டிவலுக்கு தீபாவளிக்கு மட்டும் தான் வந்து இட்லியே சுடுவாங்க. சோ அப்படி இருந்தது. சோ அந்த பாரம்பரியத்தை கொண்டு வராரு. சோ தனுஷ் வந்து இந்த இட்லி சுடுறது இவ்வளவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும்ன்றத இது பத்தி தான் வந்து பேசுறாரு. ஆக்சுவலா வந்து இந்த படத்தை பார்க்கும் போதே பார்த்து நம்மளுக்கு இட்லி சாப்பிடணும் போல இருக்கும். சோ அந்த அளவுக்கு வந்து தனுஷ் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு சொல்லாங்க. கூட வந்து ராஜ்கிரண் சார் பண்ணிருக்காரு. ராஜ்கிரண் வந்து சொல்லவே வேண்டாம், அவர் நடிப்புல வந்து பின்னி எடுத்துருவாப்புல. அது என்னன்னு தெரியல, தனுஷ்க்கும் ராஜ்கிரனுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து கனெக்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு ட்ரெய்லர் பார்க்கும் போது நமக்கு தெரியுது. இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாருமே இல்லை, ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ்லாம் பாத்தீங்கன்னா கதைக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் போடுறவர். அவர் நடிப்பு தான் வராது, பட் ஆனா மியூசிக் பொறுத்த வரைக்கும் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து பிச்சிடுவாருன்னே சொல்லலாம். அந்த அளவு இருக்கு. அது ஒரு நித்யாமனன் பத்தி நான் என்ன சொல்றதுங்க, அவங்களாம் வந்து நீங்க 10 ரூபாய்க்கு நடினா 100 ரூபாய்க்கு நடிப்பாங்க. சோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட்னே சொல்லலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்பன் உதயநிதி வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. அதை பாத்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து இப்போ இன்பன் தான் வந்து பாத்துக்கிறாரு. சோ அவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், இட்லி கடைன்றது ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனா ரிலீஸ் ஆக போது. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம். உடனே எல்லாரும் வருவாங்க, இன்பநிதிக்கு சொம்பு தூக்குறீங்களா, இன்னும் அது பண்றீங்க இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதெல்லாம் வந்து நாங்க காதலே வாங்கிக்கிறது இல்லை. அது அவங்களுடைய வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவங்க நடத்துறாங்க. இதுல உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவானுங்க. பாருங்க கமெண்ட்ல வரதான் போறானுங்க. சோ வந்து அதான் அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க மிஸ்டர் இன்பநிதி. இந்த படம் வந்து வெற்றி அடைய, மிகப்பெரிய வெற்றி அடைய எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த படத்துல வந்து அருண் விஜய் வந்து வில்லன் நடிக்கிறார். அருண் விஜய் வந்து ஆக்சுவலா வில்லனா தான் நடிச்சாரு. நம்ம அஜித் படத்துல எல்லாம் பாத்துருப்பீங்கல்ல. சோ அதுல வந்து வில்லனா நடிச்சிருப்பாரு ஒரு படத்துல. அது வில்லன் நடிச்சுதான் பாத்தீங்கன்னா ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அருண் விஜய் வந்து ஒரு நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சு இப்ப டாப்ல இருக்காரு. இப்ப தனுஷுடைய ஆப்போசிட்ல வில்லன் நடிக்கிறார் அருண் விஜய் அவர்கள். வந்து அவர் வந்து ஒரு சிறப்பா வந்து பண்ணிருக்காருன்னு சொல்லாங்க. ஒரு பாக்ஸரா வராரு. சோ அவருக்கும் தனுஷ்க்கும் வர கிளாஷ்ல என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யமா கொண்டு வரதா வந்து சொல்லிக்கிறாங்க. படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தவங்களும் சொல்றாங்க. சோ நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா குபேரா, அதுக்கு முன்னாடி வந்து படம் குபேரான்னு ஒரு படம் எடுத்தாரு. பட் ஆனா வந்து படம் வந்து சரியா போல. கதை நல்ல கதை, பட் ஆனா வந்து சரியாவே எடுக்கல. இந்த படம் வந்து மிகப்பெரிய தனுஷ்க்கு ஒரு கம்பேக்கா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா மியூசிக் வைஸ் சொல்ல போனாவும் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டும் சரி, எல்லாமே வந்து நல்லா உண்மையே நல்லாவே இருக்குங்க. படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லி கூட ரிலீஸ் ஆக வேண்டியது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா இட்லி கடைலாம் உடஞ்சிட்டு இருக்கோம். அது எப்படியோ அது என்னன்னு தெரியல, வந்து கொஞ்சம் ஒதுக்கி கரெக்டான டைம்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா சும்மா ஒரு விளையாட்டு தான் சொன்னேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், 2 படம் நல்ல படம். பாத்தீங்கன்னா வச்சுட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ல வந்து அடி வாங்கியிருக்கும். அது போல பாத்தீங்கன்னா அது ப்ரொடியூசர் என்ன பண்றாரு, இல்ல இது வேண்டாம்னு சொல்லிட்டு படத்தை வந்து தள்ளி வச்சிட்டாங்க. அதே போல வந்து கரெக்டான டேட்ல வந்து வருகிற அக்டோபர் 1ஆம் தேதி வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைய ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் சார்பா வந்து நாங்க வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம்.